Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு கோடிங் எக்ஸசைஸ் சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது லாங்கஸ்ட் palindromic substring எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். நம்ம இந்த சீரீஸ்ல we are going to discuss about interview coding questions. இப்போ palindrome அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர்டை நீங்க ஆர்டர்ல எழுதினாலும் அதே வேர்டு உங்களுக்கு ரிசல்ட்டா கிடைக்கும் அப்படின்னா அதுதான் நம்ம palindrome அப்படின்னு சொல்றோம். அந்த வேர்டை நம்ம palindrome சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேடம்ன்றது ஒரு வேர்டு, அந்த வேர்டை நீங்க ரிவர்ஸ்ல எழுதுனீங்கனாலும் யூ வில் கெட் மேடம். அதே மாதிரி நன் அப்படின்றது ஒரு வேர்டு, அதை நீங்க ரிவர்ஸ்ல எழுதுனீங்கனாலும் யூ வில் கெட் நன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம palindrome சொல்றோம். இப்போ நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க, அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து நம்ம லாங்கஸ்ட் palindromic சப்ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுதான் வேர்டு ஏ பி சிசி பிடி, இது என்னோட வேர்டு. இதுல நான் லாங்கஸ்ட் palindromic சப்ஸ்ட்ரிங் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சிசிய மிடில் கேரக்டரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன் போத் சைடு யூ ஹாவ் பி. அப்ப பி சிசி பி அப்படின்ற ஒரு சப்ஸ்ட்ரிங் எனக்கு கிடைக்குது. இதுவும் palindromic இன் நேச்சரா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறீங்க, இதுல நீங்க ஐடென்டிஃபை பண்ற ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பி சி பி ஏ, இதுதான் உங்களோட palindromic substring. ஓகே, சோ இந்த நெக்ஸ்ட் வேர்ட் ACBCAD, இதுல பாத்தீங்கன்னா ACBCA, இதுதான் உங்களோட லாங்கஸ்ட் palindromic substring. இதே மாதிரி இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா BB ல இருந்து ஆரம்பிச்சு எண்ட் வரையும் இதுதான் உங்களோட லாங்கஸ்ட் palindromic substring. சோ நம்ம கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல இருந்து எது லாங்கஸ்ட் palindromic substring நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்லயே சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் ஈவன் நம்பர்ல இருக்கு, இந்த ரெண்டுலயும் உங்களுக்கு சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் ஆட் நம்பர்ல இருக்கு. அதாவது நீங்க பிளேஸ் பண்ணிருக்க ஒரு கேரக்டர் இப்ப சின்றது மிடில்ல இருக்கு, ஆன் போத் சைடு யூ ஹாவ் பிபி ஏஏ இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஈவன் நம்பர்ல வரும்போது உங்களோட மிடில்ல இருக்க கேரக்டர் 2 டைம்ஸ் இருக்கு, சிசி அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போது இந்த ரெண்டு கேஸையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். இது எப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல நீங்க சப்ஸ்ட்ரிங் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்க எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? ஏ அப்படின்றதே ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். இந்த என்டையர் ஸ்ட்ரிங்ல ஏன்றதே ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். ஏன்றது ஒரு சப்ஸ்ட்ரிங், இதுவும் palindromic இன் நேச்சரா தான் இருக்கு. தென் ஏஏபி அப்படின்னும் போது அது palindromic நேச்சர் இல்ல. தென் ஏஏபிசி, that is also not in palindrome. Then AABCB, not in palindrome. AABCB ஏன்னும் போது இது palindrome கிடையாது. ஸ்ட்ரிங்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது ஒரு ஏன்ற ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம எத்தனை சப்ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்து அதுல எது palindrome இருக்கு அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு டேக் நெக்ஸ்ட் ஏ, அதுல இருந்து நீங்க சப்ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணிட்டு அதுல எது palindrome நேச்சரா இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க ஒண்ணா ஐடென்டிஃபை பண்ணிட்டே போகணும். இதைதான் நம்ம யூஸ்வலா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்ப இதுக்கு வேற ஒரு அப்ரோச் ஃபாலோ பண்ண போறேன். அது என்னன்றத நம்ம இப்ப பார்ப்போம். இப்போ அதே ஸ்ட்ரிங் தான் நான் எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஐட்ரேஷன் 1, அதாவது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ன்றது இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால i is equal to 0ன்னு கொடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஏன்ற ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம எப்பயுமே ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மிடில் லெட்டர் ஒரு சிங்கிள் லெட்டரா இருக்கலாம், அல்லது மிடில்ல 2 லெட்டர்ஸ் வித் த சேம் கேரக்டரா இருக்கலாம். அதுவும் palindrome தான் இல்லையா? இப்ப ஏபிஏ, இதுவும் palindrome தான். இதுல மிடில் லெட்டர் பீன் இருக்கு. ஏ பிபிஏ, இதுவும் palindrome தான். இதுல மிடில்ல பிபின் 2 லெட்டர்ஸும் with the same character இருக்கு. இதுவும் palindrome தான். சோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏ இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிற போது பாத்தீங்கன்னா இது ஒரு palindromic ஸ்ட்ரிங் தான். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் கன்சிடர் பண்ணது வெறும் ஏ. அதுல என்னோட லாங்கஸ்ட் palindromic ஸ்ட்ரிங் என்ன? ஏ. அதோட லென்த் என்ன? 1.
நெக்ஸ்ட் அதே ஐட்ரேஷன்ல நான் 2a எடுத்துக்கிறேன். 2a எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட லென்த் வந்து 2. This is also a palindromic substring. So AA அப்படின்றது நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் I is equal to 1 எடுக்கும்போது இப்ப இது 0, ஃபர்ஸ்ட் A 0ல இருக்கு, செகண்ட் A 1ல இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது 0 பொசிஷன், இது 1 பொசிஷன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் A நீங்க கன்சிடர் பண்றீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்க கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது AA, அதோட லென்த் வந்து 2. இப்ப இந்த A கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஒரு சிங்கிள் A தான். இதுக்கு வந்து லென்த் வந்து 1 தான் வரும். ஸோ இது முன்னாடி இருக்க லென்த்தை விட அதிகமா இல்லை, அதனால இதை நம்ம விட்டுறலாம். அடுத்து நம்ம கன்சிடர் பண்ண போறது AB. அதாவது நம்ம 2 கேரக்டர் எடுத்துக்கணும்னு சொன்னோம் இல்லையா, இப்ப ABன்னு எடுத்துக்கிறோம். AB எடுத்துட்டு பார்க்கும்போது இதோட லென்த் வந்து 2. அதாவது இது வந்து palindrome நேச்சர்ல இல்ல. This is not a palindromic substring. ஸோ நம்ம முன்னாடி இருந்த அதே இதுதான் நமக்கு இங்கேயும் வருது. LP லென்த் லாங்கஸ்ட் palindrome AA இதுதான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு palindromeம் புதுசா கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட் I is equal to 2 இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப Bன்றதை எடுத்துக்கிறோம். Bன்றதை எடுத்துக்கும் போது Bன்ற ஒரு லெட்டர் வந்து palindrome தான். ஆனா அதோட போத் சைட் கன்சிடர் பண்ணுங்க, ஏசின்றது தான் இருக்கு. இங்க ஏஏன்னு இருந்ததுன்னா அதை palindromeன்னு சொல்லலாம். ஏ இங்க சீன் இருக்கிறதுனால இது palindrome கிடையாது. சோ இப்ப இந்த கேஸ்ல பி மட்டும்தான் palindrome. அதனால இதோட லென்த் 1. இது முன்னாடி கண்டுபிடிச்சதை விட கம்மியா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இருக்கிறதே நம்ம எடுத்துக்கிறோம். இதோட லென்த் லாங்கஸ்ட் லென்த் 2, palindrome வந்து ஏஏ. நெக்ஸ்ட் நம்ம அதையே 2 லெட்டர்ஸ் கன்சிடர் பண்ணும்போது பிஏயும் சிஏயும் கன்சிடர் பண்ணுவோம். இப்பயும் பிசின்றது palindrome கிடையாது. ஸோ அதனால இங்கேயும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண ஏஏ தான் ஸ்டில் நமக்கு palindromic substring. இதை விட்டுட்டு இப்போ புதுசா ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் I is equal to 3ன்னு எடுத்துக்கிறீங்க. இப்ப 3ன்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிடில்ல சி இருக்கு. இதுதான் உங்களோட இண்டெக்ஸ் பொசிஷன், அதாவது தேர்ட் பொசிஷன்ல இருக்க சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்ப சின்றது ஒரு palindromic substring as a individual character. Check on its both side. BBன்றது இருக்கு. அதுக்கப்புறம் அதோட போத் சைட் கன்சிடர் பண்ணுங்க, ஏஏன்றது இருக்கு. அதுக்கப்புறம் அதோட போத் சைட் கன்சிடர் பண்ணுங்க, ஏடின்றது இருக்கு. எப்போ வரையும் நீங்க இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிட்டே போகணும்னா எய்தர் யூ ஹவ் டு ரீச் யுவர் எண்ட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயோ ரைட் ஹேண்ட் சைட்லயோ நீங்க ஒரு எண்டுக்கு வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஈக்குவலான கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கணும். அப்பதான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். அதாவது இப்ப சிஏ மிடில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட போத் சைட் கன்சிடர் பண்ணுங்க பிபி, அதோட போத் சைட் கன்சிடர் பண்ணுங்க ஏஏ, அதோட போத் சைட் கன்சிடர் பண்ணும்போது இங்க ஏயும் இங்க டியும் இருக்கு. இது வந்து ரெண்டும் ஈக்குவலா இல்ல. அப்ப இந்த ப்ராசஸ நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ உங்களோட லென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. ஏன்னா ஏ பி சி பி ஏ இதுதான் உங்களோட சப்ஸ்ட்ரிங் லென்த் 5. சப்ஸ்ட்ரிங் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் 2 கேரக்டர் எடுத்து பாக்குறீங்க. இது வந்து உங்களோட palindrome இல்ல, அதனால இதே தான் உங்களுக்கு இங்க கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் I4ன்னு எடுக்கிறீங்க. அப்ப பி எடுத்துக்கிறீங்க. பியோட போத் சைடு உங்களுக்கு ஈக்குவலான லெட்டர்ஸ் இல்ல, சேம் லெட்டர்ஸ் இல்ல, அதனால ஸ்டில் உங்களுக்கு அதே 5 இதுதான் உங்களோட சப்ஸ்ட்ரிங்கா கண்டினியூ ஆகுது. அதுல பிஏ அப்படின்னு எடுத்துக்கிறீங்க 2 லெட்டரை. அப்பயும் உங்களுக்கு வந்து கிடைக்கல சப்ஸ்ட்ரிங். ஸோ உங்களோட பழைய சப்ஸ்ட்ரிங் லென்த் தான் கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே போறீங்க, உங்களோட எண்டு வரையும் ரீச் ஆயிருவீங்க. ரீச் ஆகிற வரையும் உங்களுக்கு இதே லென்த் அண்ட் palindromic சப்ஸ்ட்ரிங் வந்து ABCBA இதுதான் அப்படின்னு வரும். வரும்போது லாஸ்டா நீங்க அதை பிரிண்ட் பண்ணணும். இதுதான் உங்களோட அல்காரிதம். அதாவது நீங்க வந்து 2 பாயிண்டர் வச்சிருப்பீங்க, லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர்னு சொல்லிட்டு. இனிஷியலா உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் போத் வில் பி பாயிண்டிங் த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன். அதாவது I is equal to 0 தான் ரெண்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல. செகண்ட் கேஸ்ல நீங்க 2 லெட்டரை
எடுக்கணும்ன்றதுனால லெஃப்ட் பாயிண்டர் 0வையும் ரைட் பாயிண்டர் 1ஐயும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுக்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் ஏ தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. அடுத்து இதே ஐட்ரேஷன்ல செகண்ட் பார்ட்ல லெஃப்ட் பாயிண்டர் 0 இண்டெக்ஸ் பொசிஷன்ல உள்ள கேரக்டரையும் ரைட் பாயிண்டர் 1 இண்டெக்ஸ் பொசிஷன்ல உள்ள கேரக்டரையும் பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போ லாங்கஸ்ட் palindrome இனிஷியலா எம்டி ஸ்ட்ரிங், அதோட லென்த் 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ i is equal to 0, இது 0வா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல நம்ம கன்சிடர் பண்ண போறது a. உங்களோட லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் போத் பாயிண்டிங் அவுட் 0 இண்டெக்ஸ். செக் த எட்ஜ் கண்டிஷன், அதாவது இது வந்து இந்த எட்ஜுக்கும் வரல அந்த எட்ஜுக்கும் போல, ரைட் பாயிண்டர் எண்ட் வரையும் போகல. அதனால நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு செக் str1 ஆஃப் லெஃப்ட் பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு ரைட் பாயிண்டர். இதுல நம்ம எடுத்திருக்கதே ஒரே லெட்டர் தான், அதனால அந்த லெட்டர் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருது. ஸோ உங்க லாங்கஸ்ட் palindromic substring as of now is a and its length is 1. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, அதே ஐட்ரேஷன் i is equal to 0ல you are going to take 2 characters. ஓகே, ஏ அப்படின்றத எடுக்க போறீங்க. அதான் நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் பாயிண்டர் 0லையும் ரைட் பாயிண்டர் 1லையும் இருக்கு. இப்போ செக் த எட்ஜ் கண்டிஷன், இப்பயும் எட்ஜ் கண்டிஷன் நம்ம எடுக்கல. இப்போ str1 ஆஃப் லெஃப்ட் பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு ரைட் பாயிண்டரான்னு பாக்குறீங்க. எஸ், இது ரெண்டும் ஒன்று தான். அதனால லாங் பி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்டேட் பண்ணிட்டோம். உங்களோட லாங்கஸ்ட் palindromic substring இப்போ ஏஏ, அதோட லென்த் வந்து 2. ஃபர்ஸ்ட் இனிஷியலா 1ஆ இருந்தது, இப்போ வந்து 2ஆ இருக்கு. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட லாங்கஸ்ட் palindromic substring ஏஏ, அதோட லென்த் 2. இப்போ கன்சிடர் ஐ வேல்யூ தான் உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர். இப்போ இந்த ஏஏ கன்சிடர் பண்றீங்க அண்ட் எட்ஜ் கண்டிஷன் கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்துக்கிறது லெஃப்ட் பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு ரைட் பாயிண்டர். நம்ம இந்த ஏஏ கன்சிடர் பண்றதுனால லெஃப்ட் பாயிண்டர்ல இருக்கிறதும் ஏ தான், ரைட் பாயிண்டர்ல இருக்கிறதும் ஏ தான். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அதாவது உங்க லெஃப்ட் பாயிண்டர் 1 மைனஸ் பண்ணும்போது ஏஏ கன்சிடர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரைட் பாயிண்டர் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது பிஏ கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ ஏஏபி அப்படின்னு கன்சிடர் பண்ணுவீங்க. இது வந்து palindromic substring கிடையாது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எதுதான் உங்களோட palindromic substring, இந்த ஐட்ரேஷன்ல ஏ, அது வந்து முன்னாடியே இருக்க லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கை விட சின்னது தான். அதனால இப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வெறும் ஏஏ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். நோ சேஞ்ச் இன் லாங் palindromic substring and long palindromic substring length. இப்போ அதே ஏஏ லென்த் 2 தான் இருக்கு. இப்போ கன்சிடர் ஏபி, நம்ம ரெண்டு கேரக்டர் எடுத்துப்போம்னு சொன்னோம் இல்லையா, ஏபி எடுத்துக்கிறோம். அதாவது லெஃப்ட் பாயிண்டர் 1லையும் ரைட் பாயிண்டர் 2லையும் இருக்கு. இது ரெண்டும் palindromic substring கிடையாது. இந்த கண்டிஷனே ஃபெயில் ஆயிருச்சு. str1 ஆஃப் லெஃப்ட் பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு str1 ஆஃப் ரைட் பாயிண்டர், இந்த கண்டிஷனே ஃபெயில் ஆயிருச்சு. ஃபெயில் ஆனதுனால நோ சேஞ்ச் இந்த லாங் palindromic substringலயோ லென்த்லயோ சேஞ்ச் கிடையாது. இப்போ நம்ம அடுத்து எடுத்துக்க போறது i is equal to 2, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ 2 அப்படின்னும் போது இங்க வந்து 0 1 b தான் இண்டெக்ஸ் வேல்யூ 2ல இருக்கு. இப்போ நம்ம bன்ற லெட்டரை நம்ம கன்சிடர் பண்ண போறோம். இப்போ லெஃப்ட் பி அண்ட் ரைட் பி ரெண்டுமே வந்து b தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. இதோட எட்ஜ் கண்டிஷன், இது ரெண்டும் ரைட் பியோ லெஃப்ட் பியோ அதோட எட்ஜை ரீச் பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பீன்றது ஒரு சப்ஸ்ட்ரிங் அண்ட் இட்ஸ் அ palindrome. ஒரு லெட்டர் கேரக்டரா இருந்தாலும் அது வந்து ஒரு palindrome தான். இப்போ பியோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாருங்க. பியோட லெஃப்ட் சைட்ல ஏ இருக்கு, ரைட் சைட்ல சி இருக்கு. இது வந்து palindrome கிடையாது. ஸோ அதனால ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஏஏ அதோட லென்த் 2 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ நம்ம கன்சிடர் பண்ண போறது அதுக்கு அடுத்து i is equal to 2ஆ இருக்கும்போது நம்ம ரெண்டு கேரக்டர் எடுக்கணும். ஒன்னு வந்து பி, அனதர் ஒன்னு சி. பிசின்றதை எடுக்க போறோம். பிசின்றதை எடுக்கும் போதும் பிசியோட லெஃப்ட்ல வந்து ஏ இருக்கு, பிசியோட ரைட்ல வந்து பி இருக்கு.
ஸோ இது வந்து palindromic substring கிடையாது. ஸோ இப்பயும் நம்மளோட லாங்கஸ்ட் palindromic substring AA தான். லாங்கஸ்ட் palindromic substring ஓட லென்த் 2 தான். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் I is equal to 3 இருக்கும்போது நம்ம கன்சிடர் பண்ண போற லெட்டர் C. இப்போ இந்த C as such it's a palindrome. C ல இருந்து லெஃப்ட் பாயிண்டர் ஒன்னு டிக்ரிமெண்ட் பண்ணி Bன்ற லெட்டர் எடுத்துக்கோங்க. ரைட்ல இன்க்ரிமெண்ட் பண்ணி Bன்ற லெட்டர் எடுத்துக்கிறீங்க. இப்போ இது ரெண்டும் சேமா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த லெட்டர் எடுத்துக்கிறணும் A A, இதுவும் சேமா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு அடுத்த லெட்டர் எடுக்கும்போது AD, இங்கதான் டிஃபரன்ஸ் வருது. இது ரெண்டும் சேமா இல்லை. இந்த ஏயும் இந்த டியும் சேமா இல்லை. அந்த பாயிண்ட்ல தான் அது லூப்பை விட்டு வெளியே வரும். வரும்போது இப்போ உங்க லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் என்ன? ABCBA, இதுதான் உங்களோட லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங். இட்ஸ் லென்த் இஸ் 5. அதாவது நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வந்து AA, அதோட லென்த் 2. அதை விட இப்போ ஒரு பெரிய சப்ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட லென்த் 5. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 2 கேரக்டர் கன்சிடர் பண்ணுவோம். CB அப்படின்னு கன்சிடர் பண்ணுவீங்க 2 கேரக்டர் எடுக்கும்போது. இந்த CBயை கன்சிடர் பண்ணும்போது இந்த CBயோட லெஃப்ட் சைட்ல B இருக்கு, ரைட் சைட்ல A இருக்கு. அதனால இது palindromic substring கிடையாது. அதுக்கப்புறம் உங்களோட I வேல்யூவை இன்னும் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. இப்ப Cக்கு பதிலா B எடுத்துப்பீங்க. இப்ப B எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாலும் அதோட லெஃப்ட் சைடு ரைட் சைட்ல ஈக்குவலான லெட்டர்ஸ் கிடையாது, சேம் லெட்டர்ஸ் கிடையாது. அதனால இது palindromic நேச்சர்ல இல்ல. அதுக்கப்புறம் நீங்க A எடுத்துப்பீங்க. A எடுத்துட்டு கன்சிடர் பண்ணீங்கன்னா B and D, அதுவும் palindromic நேச்சர்ல இல்ல. அடுத்து D எடுத்து கன்சிடர் பண்ணுவீங்க, A and E. இப்படி நீங்க till end வரையும் டிராவர்ஸ் பண்ணீங்கனாலும் you will not find out any string which is of length more than the substring we have identified. அதாவது நம்ம இப்போதைக்கு கண்டுபிடிச்ச சப்ஸ்ட்ரிங் என்ன? ABCBA, இதுதான் நம்மளோட சப்ஸ்ட்ரிங். இந்த சப்ஸ்ட்ரிங்கை விட பெருசா நம்ம ஒரு சப்ஸ்ட்ரிங் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதுல இல்ல. இப்போ நான் இன்புட் ஸ்ட்ரிங் ஒன்னு ரிசீவ் பண்றேன். என்னோட லாங்கஸ்ட் palindromic substring as of now is empty and அதோட லென்த் வந்து 0 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ I வேல்யூ வந்து 0ல இருந்து ஸ்ட்ரிங் லென்த் வரையும் போகணும். அதாவது இந்த எட்ஜ்ல இருந்து அந்த எட்ஜ் வரையும் நம்ம டிராவர்ஸ் பண்ணணும். என்னோட லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் ரெண்டுமே இனிஷியலா I பொசிஷன்ல இருக்கு, அதாவது 0ல இருக்கு. இப்போ நம்ம எட்ஜ் கண்டிஷன் செக் பண்ணணும். அதாவது என்னோட லெஃப்ட் பாயிண்டர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 பாக்குறோம். அதாவது லெஃப்ட் பாயிண்டர் வந்து அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனை விட கம்பல்சரியா கூட தான் இருக்கணும், குறைச்சிருக்க கூடாது. அதே மாதிரி ரைட் பாயிண்டர் வந்து லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்கை விட குறைச்சுதான் இருக்கணும், அதை விட அதிகமா இருக்க முடியாது. ஸோ இதுதான் நம்ம எட்ஜ் கண்டிஷன் சொல்றோம். இந்த எட்ஜ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதோட நம்ம என்ன செக் பண்றோம்? நம்மளோட ஸ்ட்ரிங்கோட லெஃப்ட் பாயிண்டர் வேல்யூவும் ரைட் பாயிண்டர் வேல்யூவும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றோம். அதாவது நீங்க மிடில் கேரக்டர் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்கா இருக்கும் போது உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் போத் ஆர் பாயிண்டிங் அவுட் த சேம் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அது ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் நீங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது அது ஈக்குவலா இல்லாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரே ஸ்ட்ரிங்கை தான் நீங்க ரெஃபர் பண்றீங்க. ஏன்னா லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் போத் பாயிண்டிங் அவுட் த சேம் இண்டெக்ஸ் பொசிஷன் இனிஷியலா. ஸோ அது வந்து சேமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். தென் RP மைனஸ் LP பிளஸ் 1, அதாவது நீங்க அந்த லென்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சப்போஸ் I வேல்யூ 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 0 மைனஸ் 0 பிளஸ் 1, அதாவது 1. 1ன்றதுதான் லென்த். 1 கிரேட்டர் தென் உங்களோட LP லென்த் இனிஷியலா 0வா இருக்கு. இப்ப அதை விட இப்போ ஒரு சப்ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அதுதான் உங்களோட லாங்கஸ்ட் palindromic substring அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இது வந்து சப்ஸ்ட்ரிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம முன்னாடியே செஷன்ல பார்த்துருக்கோம். அதாவது LPன்றது ஸ்டார்டிங் பொசிஷன், இது உங்களோட எண்டிங் பொசிஷன். எண்டிங் பொசிஷன்ல இந்த லாஸ்ட் வேல்யூவை விட்டுட்டு அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதனால LPன்றது 0, RPன்றது 0 பிளஸ் 1 1, அந்த 1 விட்டுட்டு 0 மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போதைக்கு உங்களோட லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர், அதோட லென்த் 1. இப்போ இதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட LPயை 1 மைனஸ் பண்ணணும், RPயை 1 இன்க்ரீஸ் பண்ணணும்.
அப்படி பண்ணிட்டு நீங்க இங்க வரும்போது இது ஃபர்ஸ்ட் கேரக்டரா இருக்கிறதுனால எல்பியோட வேல்யூ என்ன ஆயிரும் 0 விட கம்மியா போயிடும். அப்ப இது இந்த லூப்பை விட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும் ஃபார் த ஃபர்ஸ்ட் கேரக்டர். நெக்ஸ்ட் கேரக்டருக்கு இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் நீங்க நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டருக்கு பார்க்கணும், அப்புறம் 2 கேரக்டருக்கு பார்க்கணும். ஏன்னா மிடில் கேரக்டர் ரெண்டும் சேம் லெட்டரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷனையும் நம்ம செக் பண்ணணும்னு நான் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்பி வேல்யூ வந்து ஐ, ஆர்பி வேல்யூ வந்து ரைட் பாயிண்டர் வேல்யூ ஐ பிளஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிறதையும் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிறதையும் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு செக் பண்றீங்க. செக் பண்ணிட்டு அதே மாதிரி எட்ஜ் கண்டிஷன் பாக்குறீங்க, 2 வேல்யூ ஒன்னா இருக்கான்னு பாக்குறீங்க. இருக்கும்போது உங்களோட லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. உங்களோட லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்றத மாடிஃபை பண்ணிக்கிறீங்க அக்கார்டிங்லி. அதுக்கப்புறம் இதோட லெஃப்ட் பாயிண்டர் 1 மைனஸ் பண்றீங்க, ரைட் பாயிண்டர் 1 இன்க்ரிமெண்ட் பண்றீங்க. இப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டே போறீங்க உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் கிடைக்கிற வரையும். ஐட்ரேஷனா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஏஏ பிசி பி, ஏஏ பிசி பி, ஏடிஇ. ஸோ இதுல நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஸ்ட்ரிங் ஏ பி சி டி ஏ. ஓகே, ஸோ இதே கோட கிளாஸ் யூஸ் பண்ணியும் எழுதியிருக்கேன். அதாவது என்னோட கிளாஸ் நேம் பாலிண்ட்ரோமிக் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதுல வந்து செல்ஃப்ல ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றேன். தென் ஐ ஹாவ் அ மெத்தட். இந்த மெத்தட்ல ஐ ஹவ் ரிட்டன் த சேம் கோட், எந்த டிஃபரன்ஸும் இல்லை, அதே கோடு தான் எழுதியிருக்கேன். கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுல அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு அந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்றேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கோடிங் எக்ஸசைஸோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.